அண்மைச் செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிவராமன் என்பவர் கைதான நிலையில் அவர் எலிபேஸ் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிவராமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் எலி பேஸ்டை சாப்பிட்டதால் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை தரப்பட்டது. இந்த நிலையில் இன்று அதிகாலை சிவராமன் இறந்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காவல் நிலைய எல்லையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிவா என்கிற சிவராமன் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் கோவையில் பதுங்கியிருந்த போது தனிப்படை போலீசார் இவரை கைது செய்திருந்தனர். அப்போது தப்பியோடிய போது சிவராமன் காலில் முறிவு ஏற்பட்டது. இதற்கு முதலில் கிருஷ்ணகிரி அழைத்து வரப்பட்டு சிவராமனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் இந்த நிலையில் சிவராமன் கைது செய்யப்பட்டிருந்த போது எலி பேஸ்டை அவர் தின்றதாக போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிவராமனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிவராமன் அழைத்து வரப்பட்டு சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இங்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் சிவராமன் விசாரணை மேற்கொள்ள முயற்சி செய்தனர். ஆனால் சிவராமன் மயக்க நிலையில் இருந்துதான் அவருக்கு சிகிச்சை தர முடியவில்லை. இந்த நிலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் சிவராமன் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக காவல்துறையில் தெரிவித்திருக்கிறார்கள். சிவராமன் சடலத்தை பர்கூர் போலீசார் மீட்டு விசாரணை செய்யவும் உள்ளனர்.